நான் உத்தரா பூவை காணா. நீ மட்டும் உட்காந்து தனியா கட்டிட்டு உட்காந்துருக்குற, பூவே இல்ல. முடிச்சிட்டாங்க இன்னைக்கு. பூ இன்னைக்கு கடகடன்னு கட்டிட்டேன். பூ கம்மியா தான் வந்துச்சு, அதனால இன்னைக்கு கடகடன்னு பூ கட்டிட்டேன். பூ கட்டி முடிச்சிட்டியா? பரவாயில்லையே, சீக்கிரமா கட்டிட்ட. ஆமா, நீங்க ஆனா பூ கம்மியா வந்தது இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வரைய பேசுறதால நான் மறந்துட்டேன் உங்களை கவனிக்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி ஓகே, எல்லாரும் வேணாலும் விசாரிச்சுட்ட. சரி ஓகே, பூ கட்டி முடிச்சிட்டியா? எல்லாமே கட்டிட்டேன். எங்க வெளில கூப்பிட்டு போறீங்களா? எங்கேயும் வெளியில கூப்பிட்டு போற பிளான். நான் சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிட்டா வர மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு இன்னைக்கு. வேலை இருக்கா? நான் வேலை முடிச்சிட்டேன். உன் வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு வேலை முடியலையே. இன்னும் ஒன்றும் வேலை இல்லை, நமக்கு பசங்களை கூப்பிட்டு வர வேலை மட்டும்தான். அப்படியா? சரி ஓகே, நீ பூ கட்டிட்டியா? சரி, உனக்கோசம் நான் ஸ்நாக்ஸ்லாம் வேறு நிறைய வாங்கிட்டு வந்தேன், நீ சாப்பிடுவான்ட்டு. 3 நாளாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. வெறும் இந்த மில்க் பிஸ்கெட் இருக்கு தெரியுமா, அதை எடுத்து நாக்குல ஊற வச்சு சாப்பிட்டுக்கிற. அப்பப்ப அந்த ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது நானும் உங்களை வாங்கிட்டு வாங்க நீங்க நைட்டு கடையை கட்டி வர மணி 11 அந்த நேரத்துல எல்லாம் கடையை மூடிடுறாங்கன்னு வந்துடுறீங்க. இன்னைக்கு இப்ப மதியானம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. இவ்வளவு நேரம். சரி, நீ 3 நாளா சாப்பிடலன்னு தெரியுது, ஓகேவா? அதனால நான் இன்னைக்கு வந்து உனக்கு ஸ்பெஷலான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை பாரு, எவ்வளவு வாங்கியிருக்கிறேன் பாரு. என்னென்ன இருக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க? என்னென்ன இருக்குன்னு பிரி. என்னென்ன இருக்குன்னு பிரிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ரொம்ப நாளாச்சுங்க முட்டை பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு. நான் ரொம்ப நாளாயிடுச்சு. பார்த்த உடனே நாக்கு வேற ஊறுது, சாப்பிடணும் வேற. அதனால சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் பார்ப்போம். சூடா இருக்குங்க, சாப்பிட்டுமா? சாப்பிடு, உனக்கு தானே விட்டு வந்தேன். சூப்பராக இருக்குங்க. கிருஷ்ணாண்டோட சாஃப்டா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும். சரி, அடுத்த ஐட்டம் என்னன்னு பாரு. ஸ்வீட் பப்ஸ் பிடிக்காதையா? அது எனக்கு வாங்கிட்டு வந்த ஸ்வீட் பப்ஸ். உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து. ஆமாம், யாருமே சாப்பிட மாட்டீங்க, நான் மட்டும் சாப்பிடுவேன். பசங்களும் சாப்பிட மாட்டானோ, அதனால உங்களுக்கு மட்டும். பீஸா வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? சாஸ் தான் இருக்கு. ரஷ்யனுக்கு ரொம்ப பிடிக்கும் டொமேட்டோ சாஸ் ஊற்றி. வெஜ்ஜு பீஸா நல்லா இருக்கும். நீ வேட்டைதான். நான் இதெல்லாம் சாப்பிட்றதா சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டாலும் பிடிக்கும். நல்லா இருக்கா பீஸா? சரி, ரொம்ப நாள் ஆச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அந்த பீஸாவை. ஆமா, 4 ஒரு பீஸ். 4 ஒரு பீஸ். என் பங்க சாப்பிட்டுட்டேன். உன் பங்க சாப்பிட்டுட்ட. இப்போ மதியம் என்ன சாப்பாடு, அதை பற்றி சொல்லவே இல்லை. இந்த சாப்பிட்ற மதியான சாப்பாடு தானா? ஐயோ, இதுதான் சைட் டிஷ். சைட் டிஷ்? ஓகே, சைட் டிஷ்ஷை தான் ஒன்றா வெளுத்து கட்டுற. அப்புறம் மதியான சாப்பாடு எப்போ? இருக்கு, மெயின் டிஷ் இருக்கா? சரி ஓகே, மெயின் டிஷ் என்னன்னு நல்லா பெருசாக செஞ்சிருக்கியா, சிம்பிளாக செஞ்சிருக்கியா? பொட்டாசி பொறுத்த போதெல்லாம் அதனால பெருசாக தான் செஞ்சிருப்பேன். பெருசாக செஞ்சிருக்கிற? என்ன செஞ்சிருக்கிற? வாங்க போய் சாப்பாட்டை பார்த்துப்போம். சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும்ல. சொன்னா சஸ்பென்ஸ் போயிடுமா? அதனால செஞ்சுக்கலாம். சரி ஓகே, சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா, சாப்பிட்டு வந்து வாங்க, இதாக கண்டினியூ பண்ணு. சரியா? சாப்பிட்டு போய் பசங்களே கூப்பிட்டு வர வேண்டியதாங்க. சரி, அப்படியா? சரி ஓகே. என்ன உத்ரா, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலு? புரட்டாசி பிறக்க போகுது, இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிற? புரட்டாசி பிறக்க போறதுனால இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான செட்டிநாட்டு மட்டன் குழம்பு, அப்புறம் ரசம், பொரியல், ரசம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான சாப்பாடு. ஓ சரி ஓகே. என்னன்னு பார்க்கலாமா?
வெள்ளை சாதம், சூப்பரான மட்டன் குழம்பு, கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன். என்ன எங்கள் வீட்டில் அடிக்கடி ரத்த பொரியல் செய்யலான்னு பார்க்காதீங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆட்டு ரத்தம். அதனால தான் நான் அடிக்கடி மோஸ்ட்லி மட்டன் எடுத்துட்டாலும் ஒன்று ஈரல் இல்லை ரத்தம் ஏதாவது ஒன்று எடுத்துருவேன். அது சாப்பிட்டதெல்லாம் சிரிக்க எடுத்துட்டு சூப்பரான மிளகு ரசம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு. புரட்டாசி பிறக்க போகிறதுனால நான்வெஜ் மட்டன் சிக்கன் கடையெல்லாம் செம்ம கூட்டம். மேக்சிமம் எல்லாருமே வாங்குறாங்க. மீன் நான் வந்து மீன் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி செஞ்சுட்டேன். நேற்று சிக்கன் பிரியாணி, இன்னைக்கு வந்து மட்டன். நம்ம வீட்டில் 3 நாளாவே தட்டப்புடலாதாங்க நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னையோட ஃபினிஷ். ஆமா, ஒரு மாதத்துக்கு நீ வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடாவே இருக்காது. ஏதாவது சாப்பிடணுமே சாப்பிடுவேன் கடமைக்கு. நல்ல வெஜ்ஜு இனிமே நம்ம வீட்டுல நிறைய வெஜ்ஜு காய்கறிகள் கீரைகள் அந்த ஐட்டம் தான் இனிமே. அப்படியா? இந்த மாதிரி தான் போகும். சரி, ஓகே. இருக்கு, வாங்க டேஸ்ட் பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெள்ளை சாதம் வச்சுப்போம். மட்டன் குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த ரத்த பொரியல் கொடுத்தோம். ஒண்ணுதான் காசு கொடுத்து வாங்கிட்டு, ஒண்ணு புரட்டாசி பிறக்க போகுதுக்கா, இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 மாசம் கழிச்சுதான் வருவீங்க. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு எடுத்துட்டு போங்க. இன்னொரு ரத்தமும் கொடுப்பாங்க. நம்ம இப்ப எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் பாருங்க. மட்டன் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குங்க. சூப்பரா இருக்கும். ரத்த பொரியலும் சூப்பரா இருக்கும். இதோட ரெசிபி வரும், கண்டிப்பா பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்க. இனிமே வந்து வெஜ்ஜு தான் இனிமே 1 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் நம்ம வீட்டுல. அதாவது 3 சனி வரைக்கும் வெஜ்ஜு தாங்க. 3ஆம் சனி முடிஞ்சுதான் எதா இருந்தாலும் இனிமே நாங்க சொல்லுவோம். புரட்டாசி மாசம் பிறக்க போகுது இல்லை, அதனால சரி ஃபுல் ரெசிபி வரும். நீங்களே இந்த மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். என் வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாய். மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது வந்து மட்டன் நல்லா வேக வைக்க போகிறோம். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். அதனால் நம்ம மட்டன் குழம்புக்கு இப்போ மசாலா தான் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் வந்து மல்லி, ஒரு 4 பட்டை, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், அப்புறம் வந்து பட்டை கிராம்பு, இது கூட ஏலக்காய் 1 சேர்த்துங்க. நான் சேர்க்கணும். மீதி இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து எண்ணெயே ஊற்றாமல் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வறுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து கொட்டியாச்சுங்க. இது ஆறட்டும். அடுத்தது வந்து இப்போ இதை பாருங்க, ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். தீயெல்லாம் விடக்கூடாது. வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக. பாருங்க, இந்த அளவுக்கு ட்ரையாக நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறிடுச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும்.
இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ரெண்டையும் எடுத்து ஒன்றா கொட்டி வச்சு சூடு ஆறினோடனே நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது கூட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் கசகசாவும் சேர்த்துப்போம். மசாலாலாம் ஏன்னா பட்டை கிராம்பெலாம் சேர்க்கல, இதையும் சேர்த்து வறுத்து அரைச்சாச்சு. இப்போ அது கூட நம்ம வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். தக்காளி வதங்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே நம்ம அரைச்சி வேக வச்சு அதை பாருங்கள் நல்லா வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துப்போம். மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இதுலேயே மசாலாவையும் நல்லா வதங்கட்டும். நல்லா கொதிக்குது. அது கூட கொஞ்சோண்டு வாசனைக்கு கொஞ்சோண்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா காரம் பத்தலைன்னா கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். எனக்கு போதும் காரம். அதெல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிக்ஸி அந்த ஜாரு கழுவி ஊற்றி தண்ணி குக்கரில் அடி தண்ணி இருந்தது, அதை கொஞ்சமாக ஊற்றிப்போம். இன்னும் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்குள்ளே குழம்புக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. அது கூட நம்ம வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு வெட்டி வச்சோம், அதையும் சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விடுவோம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும். பாருங்கள் நல்லா குழம்பு செமையாக சூப்பராக ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்துருச்சு, நல்லா கறியும் பஞ்சு போல் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சோண்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.